அனைத்து அரச நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் மே 31 முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரச நிர்வாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விசேட சுற்றறிக்கை ஒன்றை கடந்த 15 அமைச்சகம் வெளியிட்டு அதனை அரச நிறுவன தலைவர்களுக்கும் அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையானது அரச நிறுவனங்களின் திண்ம கழிவு முகாமுத்துவத்தை முறைப்படுத்தும் நோக்கிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 2023/7/19 திகதியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை அரச நிறுவனங்களுக்குள் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு நிறுவன தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் அமைச்சின் இணக்கப்பாட்டுடன் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதோடு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இதற்கமைய ஏற்கனவே அமலில் உள்ள விதிமுறைகளின்படி 2023 அக்டோபர் 1 முதல் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் உணவுப் பொதிகள், தட்டுகள், கோப்பைகள், கரண்டிகள், கத்திகள், பூமாலைகள் மற்றும் இடியப்ப தகடுகள் போன்றவற்றை உற்பத்தி செய்வதோ அல்லது விற்பனை செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் அரசியல், சமூக, மத மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் அலங்காரங்களுக்காக அனைத்து வகையான பொலித்தீன் மற்றும் புரோப்பலின் தயாரிப்புகளை பயன்படுத்துவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்களை முறையற்ற விதத்தில் அகற்றுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் விலங்குகள் அவற்றை உட்கொள்வதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், மைக்ரோ பிளாஸ்டிக் மனித உடலுக்குள் செல்வதால் பாரதூரமான சுகாதார பாதிப்புகள் உருவாகுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. திறந்த வெளியில் இவற்றை எரிப்பதால் வெளியேறும் நச்சுவாயுக்களும் மனிதர்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே வரவிருக்கும் வெசாக் பண்டிகைக்கான அலங்காரங்கள் மற்றும் தன்செல்களின் போது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது.